ரைட். அடுத்து மம்மலியன் பிரெயின், இது வந்து ஒரு எமோஷனல் அடிப்படையில் உள்ளது. இப்போ நாய் வருது, நம்ம அடிக்க போகிறோம், என்ன ஆகுதுங்க? ஒன்று பயந்து ஓடுது, இல்லை கடிக்க வருது, உடனே எமோஷன் காட்டுதா இல்லையா? அப்போது இந்த ஊர்வன அப்படிங்கிறது அந்த மைண்ட் என்ன அப்படின்னா முதல்ல இருந்தே பயத்திலேயே வாழ்ந்த ஒரு பழக்கம். மம்மலியன் பிரெயின் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம், இது வந்து 500 மில்லியன் வருடத்துக்கு முந்தின பிரெயின், இது வந்து ஒரு 200 மில்லியனுக்கு முந்தின பிரெயின். அப்போ அது எப்படி நமக்கு இருக்கு அப்படின்னா, நல்ல கவனிங்க, குழந்தைய பார்த்து உங்கள் அம்மா மாதிரி இருக்கு, உங்கள் தாத்தா மாதிரி இருக்கு சொல்கிறோமா இல்லையா? அதனால் ஒரு பகுதி, அந்த எஞ்சிய பகுதி, இந்த எந்த மாற்றம் இருந்தாலும் ஒரு போர்ஷன் இங்கே வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம கடந்த காலத்தில் குரங்கா இருந்தோம்னா அந்த குரங்கு பற்றி இருக்குது, கரெக்டாக? அந்த மாதிரி, ஏன்னா அடிக்கடி தாவுறோம் இல்லையா? இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்யுது. ஸோ இது அதனுடைய ஒரு பங்காக இன்னும் நம்மகிட்ட இருக்குது. ரெண்டாவது மம்மலியன் பிரெயின், அது வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருக்கக்கூடியது. பாதுகாப்பு உணர்வுனா, இப்போ புலி வருது இல்லையா? புலி வந்தவுடனே இது ஒரு சர்வைவலுக்காக முடிவு எடுத்தது. அடுத்த பிரெயின் என்ன செய்யுது அப்படின்னா, அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு அதை கூட ஃபைட் பண்ணணும், இல்லை அதுலேருந்து ஓடணும். அதுக்காக ஒரு முடிவு எடுக்கும்போது என்ன நடக்குன்னா, அட்ரினல்லேருந்து கார்டிசால் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஹார்மோனு சுரக்கும். அந்த கார்டிசால் சுரந்த உடனே அவருக்கு எனர்ஜி கிடைக்கும், ஒன்று ஃபைட் பண்ண முடியும், இல்லைன்னா ஓட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பிரெயின், மெமலியன் பிரெயின் என்ன அப்படின்னா, எமோஷன்ஸ் அடிப்படையில் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக உடல்ல இருந்து நம்ம பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கக்கூடியது. அந்த நேரத்தில் தான் ஹார்ட் பீட் அதிகமாகும், மற்ற ஜீரணம் கம்மியாகும், இதெல்லாம் அனாட்டமிக்கலாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பிரெயின் நம்ம யதார்த்தம், எனக்கு கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கு இல்லையா? வாழ்க்கையில் ஜெயிக்கணும், என்ன படிக்கணும், இதெல்லாம் முடியக்கூடிய பிரெயின் வந்து இந்த பிரெயின். இது லாஜிக்கல் பிரெயின். ஓகேங்களா? இந்த பிரெயின் வந்து பின்னாடி வளர்ந்த ஒரு பிரெயின். இது நல்லா கவனிங்க, இந்த 3 பிரெயினில் உங்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரெயின் எதுன்னு நினைக்கிறீங்க? இந்த 3 பிரெயினில் உங்களை அதிகமாக, உங்கள் எனர்ஜியை அதிகமாக எடுக்கக்கூடிய பிரெயின் எதுவாக இருக்கும்? எது? நடுவில் கீழே சர்வைவல் பிரெயின். சர்வைவல் பிரெயின் அது அன்கான்சியஸ் பிரெயின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அது தெரியவே தெரியாது, அந்த பிரெயினை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. அன்கான்சியஸ் பிரெயின், அன்கான்சியஸ் மைண்டுன்னு கூட சொல்லலாம். அந்த பிரெயின் அதிகமான எனர்ஜியை எடுத்துகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் சர்வைலன்ஸ் மோட்லேயே எப்பயுமே இருப்பீங்க. வீட்டில் ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைனா அதுலேருந்து தப்பிக்கிற மூடிலேயே இப்பயும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். அந்த பிரெயின் 65% எனர்ஜியை எடுத்துருது. அடுத்து இந்த லிம்பிக் பிரெயின், மெமலியன் பிரெயின் இருக்கு இல்லையா? அது பிரச்சனைலேருந்து தீரணும், வெளியே வரணும் அப்படின்னா ஹார்மோன் சுரக்கும். அப்போ அதுக்காக எனர்ஜி உங்களுக்கு செலவாகும். 30% வந்து உங்கள் எனர்ஜியை அது எடுத்துரும். ஆச்சா? மூணாவது இந்த கடைசி இருக்கு பாருங்க, அதுதான் வந்து இன்டலெக்சுவல் பிரெயின். அந்த பிரெயினுக்கு கடைசியில் ஒரு 5% தான் சக்தி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 5% சக்தியை வச்சுக்கிட்டு இது நல்லபடியாக முடிவு எடுக்க மாட்டேங்குது. அதுக்கு எனர்ஜி பத்தலை, ஏன்னா முடிவு எடுக்கிறதுக்கு எனர்ஜி வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த வண்டி சரியாக ஓட மாட்டேங்குது. இந்த வண்டி அதிகமான எனர்ஜி எடுக்குது. இந்த சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை தெளிவாக நீங்கள் புரிஞ்சு, இந்த கீழே பாட்டத்தில் இருக்கு பாருங்க, ரெப்டிலியன் பிரெயினை காம் பண்ணி அமைதிப்படுத்தி அதை புரிய வச்சு பழைய நினைவுகள்லாம் தூக்கி அதை மெல்லணும், அதை நில் பண்ணணும். அந்த இடத்த காலியாக வச்சுக்கணும். அந்த ரூம், பூஜை ரூம் காலியாக வச்சுக்கணும். மற்ற இடத்த நீங்கள் எனர்ஜி கூட்டணும். மேக்ஸிமம் எங்கே எனர்ஜி கூட்டினா நீங்கள் வெற்றி அடைவீங்க? எந்த இடத்துல எனர்ஜி கூட்டினா ஜெயிப்பீங்க? மேலே டாப்பில் இன்டலெக்சுவல் பிரெயின், லீகல் பிரெயின், அதில் உங்கள் எனர்ஜியை கூட்டினீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, குழப்பம் இருக்கா இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் கேன்சர் வந்துருச்சு, அந்த குடும்பத்தில் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு குழப்பம் வருதா இல்லையா? அங்கே போனால் ஜெயிக்க முடியுமா, இங்கே போனால் அவர் காப்பாற்ற முடியுமா, இங்கே போனால் செலவாயிருமா? அப்போ இந்த பிரெயின்ஸ் தான் அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. கரெக்டாக சர்வை ஆகணும். ரைட்டா? அப்போது ஒரு முடிவு எடுக்க முடியலை. ஒரு நோய் நிலையில் நம்ம அதை நல்லாவே பார்க்க முடியும். ஒரு குழப்பம் வந்துடும். என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு நல்ல ட்ரீட்மெண்ட் ஒருத்தர் சொன்னால் கூட பயத்தில் போக மாட்டோம். கரெக்டுங்களா? அப்போ தப்பாக ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுறோம்? தெளிவில்லாமல் முடிவெடுத்து உள்ளதும் போச்சு அப்படிங்கிற அடிப்படையில் தான் மக்கள் முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ
தெளிவாக முடிவு எடுக்கணும்னா இங்கே வேஸ்ட் ஆகக்கூடிய 65% எனர்ஜியை குறைச்சி, இங்கே வேஸ்ட் ஆகக்கூடிய 30% எனர்ஜியை குறைச்சி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் பல முறைகளை பல பேர் கையாண்டு இருந்தாலும் எதுக்கு செய்கிறோன்னு தெரியாமல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் பாருங்கள், இந்த அன்கான்சியஸ் பிரெயினுங்கிறத நீங்கள் மைண்டாகவும் எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? பிரெயினு மைண்டு நம்ம அதை பற்றி ரொம்ப டீப்பாக போனால் அது பெரிய ஆன்மீக கிளாஸாக போயிடும். அதை மைண்டாகவும் சொல்லலாம், நீங்கள் பிரெயின் சொல்லலாம். இது நமக்கு தெரியாது. கடலில் ஐஸ்பர்க் சொல்கிறோம் இல்லையா, நமக்கு தெரியாது. உங்களை பற்றி எனக்கு நீங்கள் பொட்டு வச்சுருக்கீங்க, கண்ணாடி போட்டிருக்கீங்க, குங்குமம் வச்சுருக்கீங்க, சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியாது. கரெக்டாக? அப்போ அந்த மாதிரி அன்கான்சியஸ் மைண்டு நமக்கும் தெரியாத பல ரகசியங்கள் அடங்கியது, பல குப்பைகள் அடங்கியது, பழைய நினைவுகள் அடங்கியது. அதுதான் நம்மளை எதையும் செய்ய விடாமல் தடுக்குது. புரிஞ்சதா? எதையும் செய்ய விடாமல் தடுக்கிறது யாருங்க? உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய இந்த அன்கான்சியஸ், அதுக்கு அன்கான்சியஸ் செட் பாயிண்ட்னு சொல்லுவோம். அடுத்து இந்த சப்கான்சியஸ் மைண்ட், இதை பற்றி ரொம்ப பேர் பேசியிருப்பாங்க இல்லையா சார்? அன்கான்சியஸ் மைண்டை பற்றி யாராவது பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்கான்சியஸ் மைண்டை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அன்கான்சியஸ் மைண்டை பற்றி யாருமே பேசலை. இப்போ இந்த பிரெயின் ரீவயரிங்னு வரும்பொழுது தான் இதை நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி கான்சியஸ் மைண்டு, இந்த கணக்கு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் நல்லா திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எனர்ஜியை கூட்டணும், இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ரைட்.